Morning, dear aspirants. Today's news. First news: an 32 cargo plane crash kills 5 IAF men in Assam. அசாம்ல இந்த ஏஎன் அப்படிங்கிறது ஒரு வகை விமானம். AN-32 அப்படிங்கிறது எப்படின்னா கார்கோ மென் ஏற்றி போறதுல கார்கோ ஏற்றிட்டு போற ஐஏஎஃப் ஃபிளைட். அது என்ன ஆயிடுச்சுன்னா கிராஷ் ஆயிடுச்சு. எங்க அசாம்ல ஜோர்ஹாத் ஏர்பேஸ் அப்படிங்கிற இந்த ஏர்பேஸ்ல ஆக்சிடென்ட். எங்க எப்படி ஆக்சிடென்ட்னா தரை இறங்கும் பொழுது ஆக்சிடென்ட். ஸோ நம்ம என்ன ப்ரிலிம்ஸ் ஆங்கர்ல பார்க்கணும்னா அசாம்ல ஏன் நார்த் ஈஸ்ட்ல அடிக்கடி நடக்குது அது பார்க்கணும். இது கம்பைன்டு நியூஸ். இன்னொரு நியூஸ்ல என்னன்னா ஒரு வருஷம் ஆயிருக்கு. என்ன விமன்ஸை ஐஏஎஃப்ல இண்டக்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிருக்கு. ஒரு வருஷம் முடிஞ்ச கமிஷனிங்ல உள்ள போறாங்க. என்டிஏ எக்ஸாம் மூலமா உள்ள போனவங்க ஐஏஎஃப் எக்ஸாம் ஐஏஎஃப்ல செலக்ட் ஆயிட்டு உள்ள போறாங்க. ஸோ ரெண்டுமே தொடர்ந்து ஒரே நாள்ல நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, விமன்ஸ் இண்டக்ட் பண்றது நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம ஐஏஎஃப் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரைட். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்படின்னா 1932 செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி. ஏன்னா பிரிட்டிஷ் டைம்லயே ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் மோட்டோ என்னன்னா டச் த ஸ்கை வித் க்ளோரி. சுப்ரீம் கமாண்டர் நம்ம எல்லாருமே ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி எல்லாத்துக்குமே சுப்ரீம் கமாண்டர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ரைட். ஃபர்ஸ்ட் பேட்ச் உமன் என்டிஏ ஆபீசர்ஸ் அப்படி என்டிஏ எக்ஸாம் எழுதிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இண்டக்ட் ஆக முதல் வருஷம் கமிஷன் ட்ரைனிங்லாம் முடிஞ்சு உள்ள கொண்டு வராங்க. அதுல விமன்ஸ் ஃபர்ஸ்ட் விமன்ஸ் உள்ள இண்டக்ட் பண்றாங்க. ரைட். எங்கன்னா துண்டிகல் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஹைதராபாத் பக்கத்துல இருக்க ஒரு பேஸ். ரைட். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பெஸ்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் என்னங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியணும். சுக்கோய் Su-30 இது வந்து பேக் போன் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இதோட சக்சஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ரைட். இது பிரம்மோஸ்ங்கிறது என்னன்னா நியூக்ளியர் பவர் மிசைல். அந்த மிசைல் ஏவறதுக்கான பவர் எங்க இருக்குன்னா இந்த சுக்கோய் 30ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரஃபேல்ங்கிறது வந்து நம்ம பிரான்ஸ்ல இருந்து வாங்கினது. 4.5 ஜெனரேஷன் ஜெட் எக்யூப்டு வித் மீட்டியோர் அண்ட் ஸ்கால்ப் மிசைல்ஸ். இது பிரம்மோஸ் மாதிரியான இது நியூக்ளியர் வெப்பன் இல்ல, இது நார்மல் வெப்பன். அந்த வெப்பனை யூஸ் பண்றது இந்த ரஃபேல். அண்ட் HAL தேஜாஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ். இந்தியா அதில் உள்ள மெட்டீரியல் ஃபுல்லா காம்பனன்ட்ஸ் ஃபுல்லா எங்க ரெடி பண்ணதுன்னா இந்தியாவிலே ரெடி பண்ண காம்பனன்ட். அந்த காம்பனன்டான தேஜாஸ். அண்ட் மிரேஜ் 2000 பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கினதா இந்த மிரேஜ் 2000. இந்த மிரேஜ் 2000ஓட ஒரு எஃபிஷியன்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா கார்கில் வார்ல அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணது இந்த மிரேஜ் 2000. ரைட். ஏன் நார்த் ஈஸ்ட்ல மட்டும் அதிகமா நடக்குது? சோ நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் கூட ஒரு டைம் நடந்துச்சு. பட் ஆனா நார்த் ஈஸ்ட்ல ஃப்ரீக்வெண்டா நடந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா வெதர் பேட்டர்ன் வந்து அங்க ப்ரெடிக்டபிளாவே இருக்காது. ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து டெரைன் ரொம்ப டஃபா இருக்கும். சோ இப்ப இந்த AN-32 நடந்ததும் எங்கன்னா அது லேண்டிங் ப்ராசஸ் லேண்ட் ஆகும் பொழுதுதான் நடந்துச்சு. சோ அதே மாதிரி வெதர் பேட்டர்னு, ஹில்லி டெரைனு, ஸ்ட்ராட்டஜிக் ஆபரேஷன்ஸ். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர்ல இருக்கிற இந்த ஏரியாவில் அருணாச்சல், அசாம் இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ராட்டஜிக் ஆபரேஷன் நிறைய நடக்கும். ஏர் பேசஸும் அங்க அதிகம். அதுக்கேற்ற மாதிரி அங்க ஆக்சிடென்ட்ஸும் அதிகமா நடக்கும். ஏன்னா அங்க அந்த ஸ்ட்ரீம்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அங்க நடக்கும். ரைட். நெக்ஸ்ட் நியூஸ்: வில் சைன் டீல் டு ஓபன் ஹோர்முஸ் டுடே, ட்ரம்ப். ஸோ என்னன்னா என் பாயிண்ட்ல இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கலா ஈரான் அண்ட் US இஸ்ரேல் இவங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. we are going at the end point அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த எண்ட் பாயிண்ட்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் ஓபன் பண்ணிடுவோம். அதே டைம்ல ஈரானோட நியூக்ளியர் பில்டிங் இருக்கு இல்லையா, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிரிலிம்ஸ் ஆங்கிள் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டை பத்தியும் படிக்கணும், ஈரானோட நியூக்ளியர் யூசேஜ் அண்ட் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பத்தியும் படிக்கணும். ரைட். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து இது பெர்ஷியன் கல்ஃப், இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், இது இந்தியன் ஓஷன், அரேபியன் சி. இந்த அரேபியன் சியை இங்க கனெக்ட் பண்ணும். ரைட்டா. இந்த ஏரியா தான் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட். இது நேரோவஸ்ட் வித் வந்து நேரோவஸ்ட்னா குறுகியது வந்து 54 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஷிப்பிங் லேன் 2 கிலோமீட்டர் வைடு, 2 மைல்ஸ் வைடு தான். நல்லா பார்க்கணும். மைல்ஸ், நாட்டிக்கல் மைல்ஸ்னா கடல்ல அளக்கக்கூடிய ஒரு லென்த் தான் வந்து நாட்டிக்கல் மைல்ஸ். சோ அப்ப அந்த ஷிப் கிராஸ் பண்றது ஜஸ்ட் 2 மைல்ஸ் தான். நேரோவஸ்ட் பாயிண்ட் 54 மைலா இருந்தாலும் ஷிப் வந்து ஒரு இடத்துல போகணும்னா அது கன்சிடபிளா டெப்த் இருக்கணும் இல்லையா.
அந்த டெப்த் இருக்கிற அளவுக்கான வித்து வந்து வெறும் 2 மைல்ஸ் தான். இது நல்லா கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ரைட். என்ன ஏன் அது அவ்வளவு முக்கியம்னா, குளோபலா தேவைப்படுற ஒட்டுமொத்த க்ரூட் ஆயில் எனர்ஜி சப்ளைஸ்ல 20 to 25% வந்து இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை கிராஸ் பண்ணி தான் போகுது. அதனால அது ஒரு சோக் பாயிண்ட். எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர், இங்க மலக்கான் ஸ்ட்ரெயிட் எப்படிலாம் ஒரு சோக் பாயிண்டோ, அதே மாதிரி இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டும் சோக் பாயிண்ட் தான். ரைட். இந்தியாஸ் எக்ஸ்போஷர் டு ஹோர்முஸ் ஸ்டேஷன். இப்போ ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை பிளாக் பண்ணனால இந்தியாவில் என்ன மாதிரியான இம்பாக்ட், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இம்பாக்ட்ன்றது தெரியணும். ரைட். ஆயில் இம்போர்ட் பில்லு என்ன, நம்ம அந்த ஈரானோட ஆயில், குவைத், பஹ்ரைன், இங்க இருக்கிற எல்லா குரூட் ஆயிலும் ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் வழியில வரும். ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட் பிளாக் ஆனதும் நம்மளால அங்கே இருந்து ஆயில் வாங்க முடியாதனால we diversified our oil resources. எங்கன்னா ரஷ்யா, ஆஸ்திரேலியா இங்க இருந்தெல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம். என்ன இஷ்யூ அப்படின்னா, இப்போ பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து இந்தியாவுக்கு வர டிஸ்டன்ஸை விட ரஷ்யாவில இருந்து இந்தியாவுக்கு வர டிஸ்டன்ஸ் அதிகம். இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி தான் க்ரூட் ஆயிலோட ரேட்டை அதிகப்படுத்தி நம்மள்ட்ட இன்னும் காசு சம்பாதிப்பாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, நம்மளோட வாங்குறோம் இல்லையா க்ரூட் ஆயில் கண்டென்ட், அதுக்கான நம்ம செலவு பண்ற காசோட அது அதிகமாயிடுச்சு. அதோட ரிசல்ட்டா என்ன ஆச்சுன்னா, இப்போ கொஞ்ச நாளா என்ன ஆச்சு, இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சு. ஸோ இந்தியாவில் இம்போர்ட் பில், ஆயில் இம்போர்ட் பில்னால எக்கனாமிக் இம்பாக்ட் உண்டு, இன்ஃபிளேஷன் இம்பாக்ட் உண்டு, ஷிப்பிங் அண்ட் இன்சூரன்ஸ். நம்மளோட இந்தியாவோட ஷிப்பு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, ஷிப்ல இருக்கிற இந்தியன்ஸும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவ்வளோ இம்பாக்ட் இருக்கு இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை பிளாக் பண்றதுனால. இந்தியாஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம், ஈரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் 1950ல பில்ட் பண்றாங்க. என்னன்னா அவங்க பில்ட் பண்ணக்குள்ள என்ன சொல்லி பண்றாங்க அப்படின்னா, we are going to use nuclear எனர்ஜி ஃபார் பீஸ்ஃபுல் மீன்ஸ் சொல்றாங்க. நியூக்ளியர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நியூக்ளியர் ஃபிசைல் மெட்டீரியல் யுரேனியம் 235 சொல்லுவாங்க. இந்த யுரேனியம் 235 அப்படி இருக்கு அப்படின்னா, இத ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, நம்மளோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 3 விதமா நம்மளோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் பில்ட் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நியூக்ளியர் மெட்டீரியலை என்ரிச் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் என்ரிச் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் அதிகமா. இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 400 ஜிகாவாட்டுக்கு பவர் வருதுன்னா, இது என்ரிச் பண்ணா 600 ஜிகாவாட்டுக்கு வரும். என்ரிச் பண்ணதான் கிடைக்கும். அந்த மாதிரி என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் லெவல்ல போயிட்டு இருக்குது ஈரான்ல. என்னன்னா அந்த லெவலை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாங்க. ரைட். ஈரானோட நியூக்ளியர் பவர் பேசஸ் எங்கன்னா நத்தன்ஸ், புஷிர், ஃபர்டோ, அராக், இதெல்லாம் வந்து இப்ப நம்மள்ட்ட எப்படி கூடங்குளம், தாராப்பூர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கல்பாக்கம், இது மாதிரி நியூக்ளியர் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல மாதிரி ஈரான்ல இருக்கிற நியூக்ளியர் சென்டர்ஸ் இதெல்லாம். தேர்ட் நியூஸ், droughts can drive antibiotic resistance in soil bacteria. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். முதல்ல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் நம்ம போடுவோம், ஏன்னா பாக்டீரியாஸ் வெளியேந்து வந்திருக்கு அப்படின்னு. அந்த பாக்டீரியா இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியா ஓவர் த டைம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இம்யூனிட்டிய எப்படி அதோட நம்மளோட இம்யூனிட்டி அட்டாக்ல இருந்து எப்படி தடுத்துக்கணும்னு தெரியும். அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படி இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சாயில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு. அப்போ இப்ப அந்த பாக்டீரியா சாகணும்னு நம்ம வந்து ஒரு இன்செக்டிசைடு இல்ல பெஸ்டிசைடு ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா, அதோட தாக்கத்துல இருந்து தன்னை காத்துக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். நியூஸ் என்ன அப்படின்னா, டிராட்ஸ், வறட்சி இருக்கு இல்லையா, அந்த வறட்சி இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருன்றாங்க. இப்போ எல்னினோ டைம் வேற, அது சூப்பர் எல்னினோ, அப்ப டிராட் இங்க அதிகமா இருக்கும் போது அப்போ என்னாகும், இந்த பாக்டீரியாவுக்குள்ள இருக்க ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாகும். அப்போ ரிசல்ட்டிங் என்ன ஆகும், நம்ம யூஸ் பண்ற ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே, பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே வேஸ்டா போயிடும். அப்போ இன்புட் காஸ்ட் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதிகமாகும், பட் ஆனா அவுட்புட் கிடைக்காது. ஏன்னா ரெசிஸ்டன்ட் பில்டிங் பாக்டீரியா இருந்துச்சு என்ன கொடுக்கும், உங்களோட கிராப்ஸை க்ரோ பண்ண விடாது. அதே டைம்ல எப்படி இருந்தாலும் நம்மளோட ஃபுட் செயின்ல அந்த பாக்டீரியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிடும். அப்ப நம்ம ஹெல்த்துக்கும் பாதிப்பு. ஸோ இவ்வளவு தொத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்தியாவுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் திஸ் நியூஸ். எங்க யார் கொடுத்ததுன்னா கலிபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் அந்த ரிலீஸ் பண்றாங்க. ரைட். ஸோ இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்க இருக்கும். இந்தியாவில் அதிகம், ஏன்னா நமக்கு எல்னினோவும் வருது, அதே டைம்ல நம்ம அதிகமா ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட். இந்தியாஸ் வல்னரபிலிட்டி, ஃப்ரீக்வென்ட் ட்ராட்ஸ், ஹெவி ஆன்டிபயோட்டிக் யூஸ் அண்ட் வேஸ்ட் வாட்டர் இரிகேஷனு,
அண்ட் டென்ஸ் இன்டெகிரேஷன். வேஸ்ட் வாட்டர் இரிகேஷன்ல சப்போஸ் இப்போ நம்ம வந்து யூஸ்டு வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில யூஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ல நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்கும். அந்த நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு வகையான புல்லு இல்ல ஒரு வகையான ஆல்கேஸ் அதிகமா வளர்த்தி விட்டுரும். ஸோ அந்த ஒரு வகையான ஆல்கேஸ் வந்து இப்போ ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகி வந்துருச்சு, பாக்டீரியாஸ் பில்ட் ஆகி வந்துருச்சுன்னா இன்னும் அட்வர்ஸ் பண்ணுவோம் சுச்சுவேஷனை. ரைட்? வை சாயில் பாக்டீரியா டெவலப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எப்படி அது ரெசிஸ்டன்ஸா உண்டாக்குது? எக்ஸசிவ் ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் இன் ஹியூமன் லைஃப் ஸ்டாக். நம்ம அதிகமா ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றது இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டே இருக்கும். அது ரெசிஸ்டன்ஸ் அப்படிலாம் வந்துடாது. நம்ம ஆன்டிபயோட்டிக் லோ டோசேஜ்ல இல்ல காலாவதி ஆனதுக்கு அப்புறம் இந்த டோசேஜ்ல இந்த மாதிரி டோசேஜ்ல கொடுக்க தான் அந்த அந்த ஆன்டிபயோட்டிக் ஆப்போசிட் பண்ணி எப்படி வளர்ந்துங்கிறது அதுக்கு தெரியும். ரைட்? அப்புறம் அனிமல் மேனுவல் அப்ளைட் டு அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். எப்படி நம்ம மாட்டோட உரம் போடுறோம் இல்லையா, அதுல இருந்து அது கத்துக்கும். ரைட்? ஸோ இப்போ அந்த யூசேஜ் இருக்கு இல்லையா, அந்த மேனுவல் யூசேஜ், இந்த மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்தியாஸ் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் AMR அப்படிங்கிறது. இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரைட்? அந்த பிளான் பண்ணது எப்பன்னா 2017. இப்போ ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் பண்ணது இப்போ 2026. நம்ம 2017 இதை எப்படி மிட்டிகேட் பண்றதுன்னு நம்ம பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரைட்? அது எப்படி பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்வேலன்ஸ். எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டிராட்னால அதிகப்படியான பாக்டீரியாஸ் வந்து இன்கல்கேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சர்வேலன்ஸ் எடுக்கணும். அடுத்து அவங்கள ரெடியூஸ் இன்ஃபெக்ஷன், இந்த சானிடேஷன், ஹைஜீன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆனாதான் நமக்கு ஆன்டிபயோட்டிக் தேவை. அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் ஆப்டிமைஸ் ஆன்டிபயோட்டிக் யூசேஜ். நான் சொன்னேன் இல்லையா, ஆன்டிபயோட்டிக் காலவழியான பிறகு போடுறது, கரெக்டா ஒரு எஜுகேஷனே எதுவுமே இல்லாம கண்ட்ரோலே இல்லாம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றது, இல்ல லோ டோசேஜ் யூஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது. ஸோ ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், குளோபல் லீடர்ஷிப். ஸோ இவ்வளோ தூரம் கொண்டு போகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எக்கானமியை யூஸ் பண்ணி, அதாச்சும் காசு செலவு பண்ணி பெருசா பண்றதே இருக்காது. ஸோ ஒரு பர்டிகுலர் மெடிசன் கண்டுபிடிக்கிறது, இவ்வளோ ஃபண்ட் அலோகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரைட்? இதெல்லாம் வந்து நம்மளை எஜுகேட் பண்றது மூலமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், DRDO showcases critical defense technologies in pre-flight test. ஸோ இப்போ நடந்த டெஸ்ட்ல நம்மளோட DRDOட சக்சஸ் ரேட்டை அறிவுறுத்துற மாதிரியான சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்னென்ன மிசைல்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன எப்படியான ஸ்ட்ராட்டஜிக்கல் இடத்துல யூஸ் பண்ண முடியும், என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் அதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஃபர்ஸ்ட்னா மல்டி லேயர்ட் பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். முதல்ல பேலஸ்டிக் மிசைல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பேலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது, இப்போ இது கிரவுண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்ட்ல மிசைல் லான்ச் பண்ற மிசைல் எங்க இருந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லாரில இருந்து கூட லான்ச் பண்ணலாம், ஒரு ஷிப்ல இருந்து லான்ச் பண்ணலாம், ஒரு கார்ல இருந்து லான்ச் பண்ணலாம், இல்ல லான்ச்சிங் ஸ்டேஷன்ல இருந்து லான்ச் பண்ணலாம், எப்படி வேணா லான்ச் பண்ண முடியும். ஏர்ல போற விமானத்துல இருந்து கூட லான்ச் பண்ண முடியும், எல்லா இடத்துல இருந்து லான்ச் பண்ண முடியும். இந்த பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது இப்போ கிரவுண்ட் லெவல்ல ஒரு மிஷின் வச்சு லான்ச் பண்றாங்க அப்படின்னா, இது ஸ்ட்ரெயிட்டா எங்க போகும்னா ட்ரோபோஸ்பியர் தாண்டி கிராவிடேஷனல் புல்ல இருந்து வெளியே போயிடும். வெளியே போயிட்டு இங்கதான் டார்கெட் இருக்கு அப்படின்னா இந்த டார்கெட் பக்கம் தன்னை திருப்பிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்? கிராவிட்டியோட இன்ஃபுளுன்ஸ்ல அப்படியே வந்து விடும். இதுதான் பேலிஸ்டிக் மிசைல். க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறது என்னன்னா, இவ்வளவு தூரம் போகவே போகாது, ஸ்ட்ரெயிட்டா போய் அட்டாக் பண்ணிடும். இது க்ரூஸ் மிசைல் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல். இப்ப நம்ம படிக்கிறதுனா மல்டி லேயர்ட் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். இதை எப்படி ஸ்டாப் பண்றாங்கன்னா, இப்ப இது இந்தியா எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில இந்த மிசைல் அட்டாக் பண்ண வருது. ரெண்டு விதமா அட்டாக் பண்ணுமா? இது அட்மாஸ்பியர் உள்ள இருக்கிற ஏரியா, இது அட்மாஸ்பியருக்கு வெளியே இருக்கிற ஏரியா. இப்ப நம்ம மல்டி லேயர் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பேலிஸ்டிக் மிசைல இங்கவே அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்றோம். ஒன்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் அட்டாக் பிளான் பண்றோம். என்ன இதுல பாயிண்ட் அப்படின்னா, சப்போஸ் நம்ம இங்க இருக்கிற மிசைல அட்டாக் பண்றதுக்கு நம்ம கிராஸ் பண்றதுக்கு பண்றோம்னு வச்சுக்கோங்க. இங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா இங்க வரதுல மாட்டீங்கல்ல, அதனாலதான் இந்த பிளான். சோ அதுதான் இந்த எவல்யூஷனோட ஒரு பாயிண்ட், மல்டி லேயர் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். ரைட்? எக்ஸோ அட்மாஸ்பியரிக், எண்டோ அட்மாஸ்பியரிக். எக்ஸோ அட்மாஸ்பியரிக் என்ன சொன்ன? அட்மாஸ்பியருக்கு விட்டு அவுட்ல இருக்கிறது, எண்டோனா உள்ள இருக்கிறது. ரைட்? நம்மளோட மிசைல் இன்டர்செப்டார்ஸ், பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ், இது ஒரு டைப் ஆஃப்
மிசைல அட்டாக் பண்றதுக்கான ஒரு இது, ரைட். அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ், லோவர் ஆல்டிடியூட் இன்டர்செப்ஷன். லோவர் ஆல்டிடியூட்னா எப்படி, இப்போ கன்சிடரபிளா இப்போ ட்ரோபோஸ்பியர் வந்து ரீச் ஆயிடுச்சு, ஸ்ட்ராட்டோஸ்பியரை தாண்டி ட்ரோபோஸ்பியர் ரீச் ஆயிடுச்சுன்னா அது லோவர் ஆல்டிடியூட்ல இருக்குன்னு அர்த்தம். அதை அட்டாக் பண்றது தான் இந்த ஏஏடி. அடுத்து AD-1 வந்து மீடியம் ரேஞ்ச் மிசைல், அடுத்து AD-2 வந்து லாங்கர் ரேஞ்ச் மிசைல். ஸோ இது எல்லாத்த பத்தியும் படிக்கணும், ரைட். அடுத்து நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் மீடியம் ரேஞ்ச். இது ஒரு நேவியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. இந்தியாவோட 3 கோஸ்ட்லயும், இந்தியா இஸ் பெனின்சுலா, ஏன்னா 3 சைட்லயும் கடலால சூழப்பட்டிருக்கு. அப்ப நம்மளோட மேரிடைம் ஸ்ட்ரெச் ஜாஸ்தி. அப்ப நம்ம அதோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுல ஒரு ஸ்டெப் தான் இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் மீடியம் ரேஞ்ச். என்னன்னா மீடியம் ரேஞ்ச்ல இப்போ இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்னா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தாண்டி போகும். மீடியம் ரேஞ்ச்னா எப்படி, 5000 அளவுக்கு தேவையில்ல, ஒரு அதுக்கு கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது, அதுதான் மீடியம் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்ச்னா 100 to 200 கிலோமீட்டர். மீடியம் ரேஞ்ச்னா அதுக்கு இடையில இருக்குது. ஸோ இப்போ இந்த நேவியில இருக்கிற ஒரு ஷிப்பை அட்டாக் பண்றது யூஸ் பண்றதா இந்த நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் இது, ரைட். ஸோ என்கேஜஸ் அண்ட் டஸ்ட்ரைஸ் நான் சொன்னதுதான் இப்போ இதுல மறுபடியும் இருக்கும். ஸோ 3 ஃபிளைட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணது. த்ரெட் லெவல் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது த்ரெட் லெவல் அதிக ஜாஸ்தி. இன்டர் கான்டினென்டல்னா இப்போ இந்தியாவில் இருக்குமா, இந்தியாவில் இருக்கிற இப்போ விசாகப்பட்டினத்துல இருந்து சைனாவில் இருக்கிற ஹாங்காங் அடிக்க முடியும், அவ்வளவு டிஸ்டன்ஸ் அடிக்க முடியும். அதுதான் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இல்ல ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்னா சைனா அளவுக்கு போனோம்னா அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்லாம் அடிக்க முடியும் சைனாவை. இன்டீரியர் ஹாங்காங்கிறது சைனாவோட ஈஸ்ட் சைட்ல அந்த லாஸ்ட்ல இருக்கும், அதை போய் அட்டாக் பண்ண முடியாது யாரால, ஷார்ட் ரேஞ்சாலேயோ மீடியம் ரேஞ்சாலேயோ. ஆனா இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலால அட்டாக் பண்ண முடியும், ரைட். எலிட் குளோபல் கிளப் இப்ப இந்த அளவுக்கான எலிட் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்கன்னா இப்போ இந்தியா, சைனா, ரஷ்யா, US, இந்த மாதிரியான இஸ்ரேல், இந்த மாதிரி எலிட் குரூப்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதாவது இந்தியா இஸ் கோயிங் இன் தட் குரூப், அது தெரியும், ரைட். மார்க் கொஸ்டின், இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் ஆர் கிரிட்டிக்கல் ஃபார் national security. Examine the role of DRDO in achieving Atmanirbhar Bharat in defense. ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டு அனுப்புங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா